பாவத்தின் ஆரம்பம் இன்பம், முடிவு கசப்போ. நன்மையின் ஆரம்பம் கஷ்டம், அதனுடைய முடிவு இன்பம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 9 சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நினைத்தார்கள் கிணத்துல போட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிரும் நினைச்சார்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வட்டியில ஈடுபட்டா எனக்கு லாபம் கிடைக்கும், ஜினால ஈடுபட்டா எனக்கு இன்பம் கிடைக்கும், ஹராத்தை செஞ்சா நான் மாட மாளிகை கட்டி விடுவேன், லஞ்சம் எடுப்பதனால் நான் வெற்றி அடைந்து விடுவேன். இல்லை, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் திரும்ப வேண்டி இருக்கிறது. மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஈமானுடன் யாரெல்லாம் இந்த துனியால நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியால சுவிட்சமான வாழ்க்கை கொடுக்கிறான். பாவத்தை செஞ்ச ஒரு நாளும் யாரும் தப்ப முடியாது. பாவம் செஞ்சவர்கள் யாரும் தப்பிச்சது கிடையாது. இன்றைய ஆரம்பம் பாவம் இன்பமாக இருந்தது, தூக்கி போடுவது இன்பமாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஜுலைஹா அழைக்கும் பொழுது ஹம்மத் பிஹி ஹம்ம பிஹா லௌலா அர்ரஹா புர்ஹான ரப்பி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து பயந்து ஒதுங்கி கொண்டார்கள். இந்த குர்ஆன் சொல்லுது, சிறை அனுபவித்தார்கள். கஷ்டம். ஏன்? தான் பாவத்தை செஞ்சிருந்தா நிரபராதியாக இருந்திருக்கிறான், பாவம் செய்தாதனால சிறையில் போக வேண்டி வந்தது. ஆனால் முடிவு இன்பமாக மாறியது. அல்லாஹ் சிறையிலிருந்து வெளியாக்குறான். அப்பொழுது நபி அவங்க சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் பணிவான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை, மதிப்புடைய வார்த்தைகளை பேசுவார்கள். சகோதரர் யூசுப் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் நிரபராதி ஆக்காத வரைக்கும் வெளியே வர மாட்டேன் என்று பல வருஷம் சிறையில் இருந்தார். நானாக இருந்தால் உடனே வந்திருப்பேன். அது நபியுடைய பணிவை காட்டுகிறது. அந்த சகோதரன் எனக்கு முன்னால் வந்தவர், அவரை கண்ணியப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை பாவிச்சாங்க. கண்ணியமானவர்களே, பாவத்தை செய்கிறார்கள் சகோதரர்கள், இன்பமாக இருந்துச்சு கிணத்துல போட்டுட்டோம். இல்லை, உங்களுடைய இன்பம் இன்றைக்கு துன்பமாக மாறப்போகுது. அது கொஞ்ச நாள் போகும். இன்றைக்கு சின்ன குழந்தையாக தூக்கி போட்டீங்க, அன்றைக்கு உங்களோட சகோதரர் ஒரு மினிஸ்டராக, மந்திரியாக இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் கையேந்தி நிக்கிறீங்க. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். துனியா அப்படிப்பட்டதுதான். இன்றைக்கு ஒருவருடைய கையில இருக்கும், நாளைக்கு வேறொரு கையில மாறும்.